ஹலோ மக்களே, இந்த வீடியோ எதுக்காகனா தலைவர் வந்து விஜய் சார் மேலே வந்து பொறாமலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமான அறிக்கை கொடுத்துருந்தாரு. தலைவருக்கு பொறாமலாம் இல்லை. ஹலோ, வயிற்றுச்சலா, வயிறு வலிக்குதா? அந்த யூனோ போட்டுருங்க. வயிற்றுச்சல்லாம் கரெக்டாக போயிடும். சரிங்களா? ஓகே ஓகே. ஹலோ மக்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு வயிற்றுச்சல், அதனால கொஞ்சம் யூனோ மட்டும் போட சொல்லியிருந்தோம். தலைவருக்கு வந்து வயிற்றுச்சல், சாரி, தலைவருக்கு வந்து எந்த பொறாமையும் இல்லை. அப்புறம் ஏன் காக்கா கழுகு கதைலாம் சொன்னீங்கன்னு கேட்கலாம். அது சும்மா ஒரு விளையாட்டுக்காக அன்னைக்கு ஒரு குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. சரி, ஒரு காக்கா கழுகு கதை சொன்னோன்னா ஒரு நல்லா இருக்கும், குழந்தைங்களாம் கவர் பண்ணி பார்க்கலாம், அதுக்காக தான் சொன்னாரே தவிர வேற எதுக்காகவும் சொல்ல. அவருக்கு போட்டி பொறாம வயிற்றுச்சல் எதுவுமே இல்லை. நம்புங்க, தலைவருக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தலைவருக்காக எப்பவுமே நாங்களாம் கூட இருப்போம். அடுத்தது வந்து என்னன்னா, நேற்று மே 18 சீமான் அண்ணன் வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஒரு மீட்டிங் மாரி போட்டு அன்னைக்கு வந்து அவங்க இறந்த தினம். அது தமிழர்கள்லாம் பெருமை சேர்க்கிற விதத்துல எப்பவுமே ஒரே தலைவன் நம்ம பிரபாகரன் ஐயா தான். அவர் எல்லாருமே நம்ம வணங்குவோம், அவரை பத்தி எல்லாமே தெரியும். மே 18 அன்னைக்கு அவரை பத்தி பேசாம அதே மாதிரி அவங்க குழந்தைய சுட்டு கொண்டாங்க. ஒரு பிஸ்கெட் கொடுத்து திரும்பி பாரு சொல்லி சுட்டு கொண்டாங்க. அருமா அந்த அவ்வளோ நியூஸ், அங்கே எவ்வளோ பேர் செத்தாங்க, அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் அங்கேயும் வந்து விஜய் 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 விஜய்னு விஜய் பற்றி பேசியிருந்தா தலைவா எப்படி தலைவா மாசா பேசுறிய தலைவா? நீனு இது தலைவா, ஈழத்தன்மையிலலாம் எதுக்கு தலைவா? நமக்கு என்ன தேவை? விஜய் விஜய் நோண்டணும், அதுதான். அப்படியே நீ ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக 2029 தலைவர் நீங்கள் தான் வந்து சிஎம்மா கண்டிப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து நம்ம தஞ்சாவூர்ல வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தாரு. எதுக்குமே கூட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆச்சு, நம்ம போகலாம், அங்கே வந்து நம்ம கருத்துக்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா ஒரு எம்எல்ஏவா இருந்தால் கூட ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பேசி இது பண்ணலாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தாரு. சரி, மேரேஜ் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் அவர் போனார். மற்றபடியெல்லாம் எதுக்காகலாம் போல கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியாக விஜயனை வந்து அந்த குழந்தைங்களை வச்சு தான் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லி சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எங்ககிட்ட விளையாட முடியாது, நாங்களும் குழந்தைங்களெலாம் இறக்க போகிறோம். இனிமேல் 2029 குழந்தைங்களை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம் பிடிச்சிட்டாரு. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டாரு. அது ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். நம்ம மு க ஸ்டாலின் ஐயா வந்து சிஎம்மாக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கும் போது தான் நிறைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு விஷயமும் டெய்லியும் ஒன்று அப்டேட் பண்ணே இருக்காரு. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து எப்பவுமே எதிர்கட்சியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சியா இருக்கிறது நல்லதா, ஏன்னா அவர் மக்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்றாரு. சிஎம் இருக்கிறதோட எதிர்கட்சியா இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்றாரு. பரவாயில்லங்கய்யா, நாங்க 2031 உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஸ்ட்ராங்கா